நிலை வாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 46வது நாள் தியானம். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. மத்தேயு 27:57 தொடக்கம். இவர் ஒரு செல்வர், இவர் இயேசுவிற்கு சீடராக இருந்தார் என கூறுகிறார். இவர் தமக்கென வெட்டி வைத்த கல்லறையில் அவரை அடக்கம் செய்தார் என வாசிக்கிறோம். யோவான் 19:38 தொடக்கம் வருகிற பகுதியிலே, இயேசுவின் சீடருள் ஒருவர், ஆனால் யூதருக்கு அஞ்சி தம்மை சீடராக வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர், இவர் பிலாத்துவிடம் அனுமதி பெற்று ஒரு புதிய கல்லறையில் அடக்கம் செய்தார் என வாசிக்கிறோம். லூக்கா 23:50 தொடங்கி வருகிற பகுதியில், இவர் தலைமை சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையானவர், தலைமை சங்க திட்டத்திற்கும் செயல்களுக்கும் இணங்காதவர், இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் ஒரு புதிய கல்லறையில் இயேசுவை அடக்கம் செய்தார் என வாசிக்கிறோம். மாற்கு 15:42 தொடங்கி, இவர் துணிவுடன் பிலாத்துவிடம் சென்று உடலை கேட்டார். இவர் தலைமை சங்க உறுப்பினர், இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர் என காண்கிறோம். 4 நற்செய்தியாளர்களும் யோசேப்பை பற்றி எழுதுகின்றனர். இவர் ஒரு யூதன், தலைமை சங்க உறுப்பினர், நேர்மையானவர், நல்லவர், இயேசுவின் சீடனாக வாழ்ந்தவர், தலைமை சங்கத்தின் திட்டங்கள் செயற்பாடுகளை எதிர்த்தவர். இவரின் வாழ்வு ஒரு முன்னுதாரணமானது. இயேசுவுடன் இருந்த சீடர்கள் பயந்து ஒளித்த நேரத்தில் துணிவுடன் பிலாத்துவை சந்தித்து இயேசுவின் உடலை பெற்றார். யூத முறைமைகளின்படி அவரை அடக்கம் செய்தார். மேசியாவின் வருகையை எதிர்பார்த்திருந்தவர், இயேசுவில் இறையாட்சியின் செயற்பாடுகளை கண்டவர். எனவே இயேசுவிற்காக கடைசி வரை துணிவுடன் நிற்கிறார். நிலை வாழ்வை நோக்கிய பயணத்தில் நீதியும் நேர்மையும் இன்றியமையாதது. யோசேப்பை போல துணிவுடன் செயல்பட்டு நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.